காயத்துல வாயும் பொளந்து பல்லும் கொட்டி புல போட்டு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்தா என்னவாக தலை வேதனை உணர்றதுக்கு ரொம்ப அதிகமான வேதனை உணரக்கூடிய பாட்டு தாங்க முடியல வேதனை. அந்த நேரத்தில் வேதனை தாங்க முடியாம ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாங்க. என்ன வார்த்தை? நான் ஒரு நபி, நபியுடைய மூஞ்சில இவங்க ரத்த சாயம் பூசிட்டாங்க, நபியுடைய மூஞ்சில ரத்த சாயம் பூசிட்டு நீங்க ஜெயிப்பீங்களாடா, நீங்க வெற்றி பெற்றுவீங்களா பாப்பமாட்டாங்க கோபத்துல. இது எல்லாருக்கும் வரக்கூடியது. எல்லாம் எனக்கு வந்தா நானும் சொல்லிடுவேன், நீங்க சொல்லிடுவீங்க. என்ன சொன்னாங்க? கைஃப யுஃப்லிஹு கௌமுன் சஜ்ஜு வஜ்ஹ நபியிஹும், நபியுடைய முகத்தில் ரத்த சாயம் பூசினார்களே இவர்கள் எப்படி ஜெயிப்பார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாங்க. இதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லாம நமக்கு தெரியுதுல. இதுல என்ன இருக்கு? எல்லாரும் சொல்றது தானே. என்ன அடிச்சு விட்டுலடா நீ எப்படி உருப்படுற பாப்போம் நீங்க சொல்லுவீங்களே, நான் சொல்லி போடுவேன் கோபத்தில் நம்மளை எவனா அடிச்சு விட்டான்னு வைங்களேன், என்ன அடிச்சு விட்டீங்கள நீ என்ன ஆகுறேன்னு பாப்போம் என்னமோ நம்மள எல்லா மாதிரி சொல்லிவிடுவோம். இதுக்கு ஒரு விபரீதமான அர்த்தம் இருக்குன்னு நம்ம விளங்க மாட்டோம். இதை கேட்டா கூட சும்மா எடுத்துட்டு போயிடுவோம். அவன் அவ்வளவு உன்னிப்பா கவனிக்கிறான். அல்ல பயங்கர ரோசக்காரன். நம்ம எல்லாம் சிலதை விட்டு கொடுத்துட்டோம் அதிகாரத்தை. அவன் அந்த அதிகாரத்துல யாராவது நுழைஞ்சாங்கன்னு வைங்க, அவனுக்குன்னு ஒரு எல்லை வச்சுக்கிறான். அந்த ஓரத்தை டச் பண்ணா போதும், யாரு பண்ணாலும் பிடிக்காது அவனுக்கு. ரசூல் பண்ணாலும் பிடிக்காது. என்னுடைய ரைட், நான் தான், நீ எல்லாம் அடிமை தான். என்னுடைய இடத்துல அப்படி உரசி கூட பார்க்க கூடாது. நம்ம கூட என்ன செஞ்சிருவோம், நம்ம ஃப்ரெண்டு தானே நம்ம சீட்ல உட்கார வச்சிருவோம். நமக்குன்னு ஒரு சீட் இருக்குங்க, ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள் வராருன்னு வைங்க, நீ உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்? நம்மளும் அவரு பெரிய வித்தியாசம் கிடையாதுல, நம்மளுக்கு அவருக்கு பெரிய டிஃபரெண்ட் கிடையாது. அவனுக்கு நமக்கு அப்படியா சொல்ல முடியாத வித்தியாசம் இருக்கிறது. அவனுடைய இடத்துல அப்படி லேசா அவனுக்கு கிட்ட லேசா அரசு காலு கிட்ட அவன் நோன்றி என்ன வைங்க, அரசுல உட்கார தேவையில்லை, தூக்கி எறிஞ்சிருவான். அவனுக்கு பிடிக்காது. அல்லாஹ் என்ன பார்க்கறான்? இந்த ஆள் வேதனைப்படுறது பார்க்க மாட்டேங்கிறான், வேதனையில துடிச்சுதான் இந்த வார்த்தை, அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறான். இவங்க எப்படி வெற்றி பெறுவாங்கன்னு இவர் சொன்ன, இவரு முடிவு செய்யற நான் முடிவு செய்யணுமா? இத யாரு வெற்றி பெறணும் யாரு தோல்வி அடையணும்னு டிசைட் பண்றது இவரா நானாங்கிறான். அல்லாஹ் அல்லாஹ்க்கு என்ன கோபம் வருது? எத்தனை நபிமார்களை அடிச்சவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க, மறுமையில நல்லவங்களுக்கு பரிசு கொடுப்பான், அல்லாஹ் கெட்டவங்களை தண்டிப்பான். துன்யாவுல நடக்கிற போர்கள்ல நல்லவனும் ஒரு தடவை வெற்றி பெறுவான், கெட்டவனும் வெற்றி பெறுவான். அடிச்சவன் எல்லாம் தோத்து போவான்னு கிடையாது. கெட்டவர்களுடைய கை கூட மேலோங்கி கொண்டிருக்கும் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் நாடினால் நல்லவங்களும் வெற்றி பெறுவார்கள். நல்லவங்க தான் கடைசி வரைக்கும் வெற்றி பெறுவாங்க என்பது உலகத்தில் கிடையாது. உலகத்தில் வெற்றியும் பெறலாம். நம்ம இன்னைக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஓரளவுக்கு அங்கிட்ட வெற்றி மாதிரி வந்திருக்கு, இப்படி வரலாம், ஒரேடி அமைக்கி தொலைச்சுறவும் செய்யலாம். நம்ம மறுமைக்காக அந்த பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன பண்ணிருக்கானே, இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, யா அல்லாஹ் இவங்களுக்கு அப்படி கேட்கணும். என்ன செஞ்சிருக்கணும் அவங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அல்லாஹ்ட்ட முறையிட்டு இருக்கலாம், இந்த மாதிரி பண்றாங்களே நீ பார்த்தவங்களுக்கு தோல்வியை கொடுவேன், இதுக்கு நமக்கு ரைட் இருக்கு, கெஞ்சுறதுக்கு ரைட் இருக்குது, அவன்கிட்ட கோரிக்கை வைக்கிறது ரைட் இருக்குது, முடிவு செய்ய ரைட் இருக்குதா? இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இவன் எப்படி வெற்றி பெறுவான் வெற்றி பெற மாட்டான்னு அர்த்தம். கை போய் விழிகுண்டாங்க. உடனே அல்லாஹ்வுக்கு என்ன வருதுன்னா, இந்த ரத்தம் ஓடுறது, இவங்க படுற அவஸ்தை வேதனையில தானே இதை சொன்ன, அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறான். எங்க நீ உரசுற? அல்லாஹ் கேட்கிறான், லைஸ லக மினல் அம்ரி. உடனே ஒரு வசனம் வருது. எப்போ வருது? வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கும் போது வசனம் வருது. இந்த உன்னுடைய மேட்ரு கிடையாது, உன்னுடைய மேட்ரு கிடையாது. நீ ரத்தம் சிந்துனா என்ன, நீ அடி வாங்கினா என்ன, எனக்குன்னு ஒரு உயர்ந்த இடம் இருக்குது, அதுல வர்றீங்களா போட்டிக்கு? யார போட்டிக்கு வரக்கூடாதுங்கிறான்? ரசூல வரக்கூடாதுங்கிறான். என்ன சொல்றான்? லைஸ லக மினல் அம்ரி ஷைஉன். முகமதே, அதிகாரத்துல உனக்கு எந்த பங்கு தரலனா அது கிடையாது. இது என்ன நீ சொல்றது? அவன் வெற்றி பெறுவானா மாட்டானான்னு நான் சொல்லணும், வெற்றி பெற மாட்டானா நான் டிக்ளேர் பண்ணுவேன், அதை போய் சொல்லு. நீ யாரு சொல்வதற்கு? அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கூட இதை முடிவு செய்யற அதிகாரம் இல்ல. அப்படி சொன்னா உடனே கண்டிக்கிறான். எப்ப இந்த மார்க் பேசிக் விளங்குது, அடிப்படை அஸ்திவாரம் விளங்குதா? அவன் தான் எல்லாம், அவன் தான். யாருக்கும் ஒரு கடுகளவுக்கு அதிகாரம் கிடையாது. லா யம்லிகூன மின் கித்மீர். கித்மீர் கடுகளவு, அணு அளவுக்கும் அவர்கள் அதிகாரம் பெற்றவர்கள் இல்லை அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நம்ம யாரையெல்லாம் நீங்கள் அல்லாஹ் விட்டு கூப்பிடுறீர்களோ, அதிகாரம் படைத்து நினைக்கிறீர்களோ, சட்டம் வகுக்க நம்புறீங்களோ, அவங்க யாருக்கு அணு அளவு அதிகாரம் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நமக்கு முன்மாதிரியாக கொண்டு வந்து நிறுத்தி, இவருக்கே நான் கொடுக்கல, யாருக்கும் கொடுத்து விடாத, இவருக்கு நான் கொடுக்காத அதிகாரத்தை புடுங்கி நீ என்ன செய்யற? அவருடைய கால் தூசிக்கு கூட பெருமானம் இல்லாதவர்களுக்கு எல்லாம் மார்க்கத்தில் ஹராம் ஹலாலை உண்டாக்குற அதிகாரம், கடமையாக்குகிற அதிகாரம், சுன்னத்தாக்குகிற அதிகாரம், இபாதத்துகளை உருவாக்குகிற அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களே,
என்று அல்லாஹ் கடுமையான முறையில் நம்மை எச்சரிக்கிறான். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ரெண்டு அம்சம் இருக்கிற நீங்க பார்க்கலாம். என்ன ரெண்டு அம்சம்? ஒன்னு வந்து வஹீல அல்லாஹ்விடம் இருந்து வஹீ வரும்ல, அதன் அடிப்படையில் செய்த காரியங்கள். இன்னொன்னு வந்து வஹீக்கு சம்பந்தம் இல்லாம மனிதர் என்ற முறையில் செய்த காரியங்கள். நம்மளே இப்ப எப்படி வாழ்க்கையில எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த வஹீயை மட்டும்தான் மார்க்கம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு கூட. எப்படி இப்ப நம்ம உணவு பழக்கம் இருக்கிறது, நம்ம நாட்டில் அரிசி உணவு தான் சாப்பிடுகிறோம், சோறு சாப்பிடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அரிசி உணவு கிடையாது. காலத்தில் இருந்துச்சு, அவங்க வாழ்ந்த பகுதியில் கிடையாது, அரிசி உணவு கிடையாது, கோதுமை தான். அந்த கோதுமை ரொட்டியை சாப்பிடுவாங்க, மாவு சலிச்சு சாப்பிடுவாங்க, வினிகரை ஊற்றி சாப்பிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய உணவு. இந்த மாதிரியான கஞ்சி, சோறு, பிரியாணி இதுகள் எல்லாம் குஸ்கா, பொங்கல்லாம் கிடையாதுங்க. அப்ப நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டது பூரா என்னது? கோதுமை தான். இப்ப நம்மள யாராவது ரசூலுல்லாஹ் கோதுமை சாப்பிட்டாங்க அதனால நம்மளும் கோதுமை சாப்பிடுற சுன்னத்துன்னு சொன்னோமா? ரசூலுல்லாஹ் கோதுமை சாப்பிட்டது நெசம், சோறு சாப்பிடாம இருந்தது நெசம். ஆனால் எந்த உலமாவது, எந்த மதுஹபாவது, எந்த ஒரு இயக்கமாவது ரசூலுல்லாஹ் பின்பற்றுங்கிற பேர்ல ரசூலுல்லாஹ் கோதுமை ரொட்டி சாப்பிட்டார்கள், நீங்களும் கோதுமையை தான் சாப்பிட வேண்டும், சோறுலாம் சாப்பிடக்கூடாது, கோதுமை சாப்பிடுறதா சுன்னத்து, அது காஞ்ச ரொட்டி தான் சாப்பிடணும் அப்படின்னு யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா? இது வரைக்கும் சொல்லல. ரசூலுல்லாஹ் சாப்பிட்டது நெசம், ஆனா அது நமக்கு மார்க்கம் ஆவல. ஏன் ஆவல? அது அங்கே இருந்து வந்த செய்தி அடிப்படையில் நடந்தது அல்ல. கோதுமையை சாப்பிட்டது வந்து அவங்க நபி அவருக்கு முந்தையே சாப்பிட்டாங்க. 40 வயசு வரைக்கும் என்னதையும் சாப்பிட்டு 40 வயசு வந்தவன இன்று முதல் கோதுமையை தான் சாப்பிடணும்னு வந்திருந்தா நமக்கு சட்டமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்களே, அது வஹீலையா சாப்பிட்டாங்க, அல்லாஹ்வுடைய ஆர்டர்லயா சாப்பிட்டாங்க? இல்ல, அதுக்கு முந்தையே சாப்பிட்டாங்க. அவங்க மட்டுமா சாப்பிட்டாங்க? அவங்க எதிரியா தான் சாப்பிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோதுமை ரொட்டி தான் சாப்பிட்டாங்க. அபூ ஜஹலும் சாப்பிட்டது என்ன? கோதுமை ரொட்டி தான். நபி அவருக்கு முந்தைய தான் சாப்பிட்டாங்க. அப்ப அந்த காலத்துல அது கிடைச்சதுனால அதை சாப்பிட்டாங்க. இந்த காலத்துல இந்த ஊர்ல இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால் நீங்க என்ன உணவு பழக்கத்தை வச்சிருக்கீங்களோ அதான் சாப்பிட்டு இருப்பாங்க. ஒரு மனிதர் உணவு வந்து கிடைக்கிறத சாப்பிடுவான். நம்ம எந்த ஊர்ல இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான உணவை சாப்பிடுவோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்கன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனால் அதை யாருமே நம்ம சுன்னத்துன்னு நினைக்கவே இல்லை. ஒருத்தர் கூட நினைக்கல, ஒரு இயக்கத்துக்காரங்க நினைக்கல. நம்ம உணவு நம்ம செஞ்சுக்கிறோம். ஏன் நினைக்கல? நம்ம அடி மனசுல இந்த கொள்கை புரிஞ்சு இருக்குது, சரியா புரியல. கொஞ்சம் நமக்குள்ள உள்ளதை பதிஞ்சு இருக்கிற வெளியே எடுத்து போட்டோம்னா, ஆமா ரசூலுல்லாஹ் செஞ்சானு இது வஹீல செய்யலையே, அங்கே இருந்து வந்தா தானே மார்க்கமாவும், இது அங்கே இருந்து வந்தது இல்லையே, மனிதர்ங்கிற முறையில் அவங்களா செஞ்சது தானே நமக்கு விளங்குதுல. அப்ப ரசூலுல்லாஹ் செஞ்சது வந்து இப்படி கையை தூக்குனாங்கன்னா மார்க்கமாகுது, நெஞ்சில கட்டினாங்கன்னா மார்க்கமாயிடுது, கோதுமை ரொட்டி திண்டாங்கன்னா மார்க்கமாக மாட்டேங்குது. ஏன்? இது ரெண்டு அங்கே இருந்து வந்தது. எங்க இருந்து வந்தது? இதுக்கு 40 வயசுக்கு முன்னாடி கையை தூக்கிட்டு இருக்கல, அபூ ஜஹல் இப்படி தூக்கல, அவன் இப்படி கட்டல. இந்த முறையே அவர் நபிங்கிற முறையில தான் அவருக்கு வருகிறது. அப்ப இறை தூதர் என்ற முறையில எதெல்லாம் சொன்னார்களோ அதைத்தான் மார்க்கம் எடுக்கிறமே தவிர அவங்களுடைய பழக்கத்தை எல்லாம் மார்க்கம் எடுக்கலன்னா என்ன விளங்குது? அங்கே இருந்து வந்த மெசேஜ் தான் இஸ்லாம், அங்கே இருந்து வந்தது மட்டும்தான் மார்க்கம் விளங்குதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல ஒட்டகத்துல பிரயாணம் பண்ணி போனாங்க. சில நேரத்தில் கோவேறு கழுதையிலையும் பிரயாணம் பண்ணி போனாங்க. இன்னைக்கு நம்ம ஒட்டகத்துல போற சுன்னத்து யாராவது சொல்லுவீங்களா? நம்ம ரசூலுல்லாஹ் நாங்க பின்பற்றி ஆகணும், ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல தான் போனாங்க, நாங்கள் என்ன செய்வோம்? ஹஜ்ஜிக்கு போற அந்த ஒட்டகத்தை வாங்கி ஒட்டகத்திலே ஹஜ்ஜிக்கு போவோமா? அட ஹஜ்ஜிக்கு வேணா எந்த ஒண்ணுக்கா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் வந்து ஒட்டகத்துல போனாங்க. ஒட்டகம், நட, கோவேறு கழுதை, சமயங்கள்ல குதிரை, இதுதான் அந்த காலத்துல உள்ள வாகனம். அப்ப நம்ம என்ன பண்றோம்? இது வஹி கிடையாது. ஒட்டகத்துல போனாங்கன்னா அந்த காலத்துல இருந்து அதான் இருந்துச்சாதான் போனாங்க. அது இல்லாட்டி வேற எது இருக்கா அது போயிருப்பாங்க. மாட்டு வண்டி காலத்துல வந்தா மாட்டு வண்டியில போயிருப்பாங்க. அப்ப வந்து குதிரை வண்டி காலத்துல குதிரை வண்டியில போயிருப்பாங்க, கார் காலத்துல கார்ல போயிருப்பாங்க, இந்த காலத்துல இருந்தா பிளைட்ல கூட போயிருப்பாங்க. இங்க இருந்து ஹஜ்ஜிக்கு போகணும்னா ரசூல் அந்த காலத்துல இருந்தாங்கன்னு வைங்க, ஹஜ்ஜிக்கு எப்படி போயிருப்பாங்க? ஒட்டகத்துல போயிருப்பாங்க? போயிருக்க மாட்டாங்க. அப்ப இந்த ஒட்டகத்துல போனதெல்லாம் ரசூலுல்லாஹ் செஞ்சது நெசம். எப்படி செஞ்சது இல்லை இதெல்லாம்? அங்கே இருந்து வந்து ஆர்டர் வந்து ஒட்டகத்தில் தான் நீங்கள் ஒவ்வொருவரும் போயாக வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் உள்ளத்துல போட்டு அதுக்கு பிறகு எடுத்த முடிவா இது.